ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புளி சாதம் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 8லேருந்து 10 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 கொத்து கருவேப்பிலை, 15 காஞ்ச மிளகாய், 20 பல் உரிச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சிவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். பருப்பெல்லாம் நல்லா சிவக்க வறுக்கும் போது தான் புளி சாதத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால பருப்பு நல்லா சிவக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு சிவக்க வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ 2 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கறிக்கவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் சாதம் போட்டு கலரும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். புளிக்குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ புளிக்குழம்பு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த சாதத்தை புளிக்குழம்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதமும் குழம்பும் லேயர் பை லேயராக போட்டுக்குங்க. அப்போது கிளறும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த புளி சாதத்தோட உருளைக்கிழங்கு வறுவல், கருணைக்கிழங்கு வறுவல், முட்டை தொக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.